குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டாலும் சரி, குலதெய்வம் தெரியலன்னு வருத்தப்பட்டாலும் சரி, நான் சொல்ற டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன், அதைய ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வம் கனெக்ட் ஆகும். தெய்வத்தோட பிளஸிங் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதுதான் குலதெய்வ சொம்புன்னு யூஸ்வலா சொல்றோம். நீங்க இந்த மாதிரி சொம்பே எடுத்துக்கோங்க. கால்வாசிக்கு தண்ணீர் ஊத்திக்கோங்க. மீதி பன்னீர் ஊத்திக்கோங்க. நல்ல வாசனையான ஏலக்காய், பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், கிராம்பு, ஜவ்வாது இந்த மாதிரி பொருட்களை அந்த தண்ணியில மிக்ஸா போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி அதை மிக்ஸா கூட வச்சிருக்கேன். ஒன்னா மல்லிகைப்பூ ஒரு 10 போடுங்க, ரோஸ் போடுங்க. இதையும் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த சொம்புல நல்ல சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. இதை எப்பெல்லாம் நீங்க வைக்கலாம்னா, பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய் இந்த மாதிரி நாள்ல வச்சுட்டு தண்ணியில இந்த சொம்புல உங்க குலதெய்வம் இருக்கிறதா நினைச்சிட்டு, குலதெய்வத்து பேர் ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த பேரை மனசுல வச்சு நீங்க அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களோட குலதெய்வம் மனசார உங்களை பிளஸ் பண்றதா நீங்க கற்பனை பண்ணிட்டு, இதுக்கு தனியா ஒரு நெய் விளக்கு, குலதெய்வ சொம்பு செட் பண்றப்ப கண்டிப்பா புதுசா வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இம்ப்ரெஷன்ஸ் இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷா அதுக்குன்னு பர்பஸா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அகல்ல நெய் விளக்கு ஏத்திக்கோங்க. ஏத்திட்டு இந்த சொம்புல மல்லிகைப்பூ கட்டிருங்க. நல்ல மனசார உங்க பிரேயர் பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏத்திட்டு அப்புறம் நீங்க ரெகுலரா விளக்கு ஏத்துங்க. குலதெய்வத்தோட பிளஸிங் கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிவ்ராவா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.